கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவரையும் உங்களோடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான திருமுறை பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். சிறு பிள்ளைகள் சத்திய வசனமாக சொன்னார்கள். யாராவது ஒருவர் அந்த வசனத்தை சத்தமாக வாசிக்கலாம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நாள் மிஷன் சண்டே, அருட்பணி ஞாயிறு. இந்த நாளிலே சிந்திக்க வேண்டிய தலைப்பு அருட்பணி செயலில் மனதுருக்கம், மிஷன் கம்பேஷன் இன் ஆக்ஷன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் கீழாக சில காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். விசேஷமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய துவக்கத்திலே சுவிசேஷ ஞாயிறாக கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படும்படியாக அருட்பணி ஞாயிறாக நாம் அனுசரிப்பது வழக்கம். இந்த ஆண்டும் இந்த சுவிசேஷ பண்டிகை நாம் ஆயத்தப்படும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு மிஷன் சண்டேயாக, அருட்பணி ஞாயிற்றுக்கிழமையாக கொடுத்திருக்கின்றார்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இதய துடிப்பு, அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி சென்றிருக்கின்ற சத்திய வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த சுவிசேஷ பண்டிகைக்கு இந்த நாள் ஆயத்த நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆயத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆயத்தமாக, ஆதாரமாக ஒரு வசனத்தை யாராவது வாசிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த கிராமத்திலே. அப்பொழுது மக்கள் எல்லாரும் அவரை அழைக்கின்றார்கள். அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தினுடைய முந்தின வசனம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த ஜனங்கள் சொன்னார்கள், உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள், நீர் இங்கே வந்து விட்டீர் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் பதில் சொல்லுகின்றார். என்ன பதில் சொல்லுகின்றார்? அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆனதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் காரியம் இங்கேதான் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், உலகமெங்கும் இருக்கிற மக்களை ஆண்டவரண்டை திருப்ப வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் என்ன செய்கிறார்? அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆனதால் அவ்விடத்திற்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வந்துவிட்டால் நமக்கு சுவிசேஷ பண்டிகை. அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு வாரம் முழுவதும் சுவிசேஷ வாரத்தை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷ வாரத்திலே பாடல்களை பாடி பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவது நம்முடைய வழக்கம். அதே போலத்தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதற்கென்று சொல்லி ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். ஆகவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற வேத வசனம் அதுதான்,
நாம் இங்கேயே இருக்கக்கூடாது, இன்னும் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அழகாக இங்கே அந்த மக்களோடு உரையாடுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மை தேடுகிறார்களே என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அடுத்த ஊர்களுக்கும் நான் பிரசங்கம் பண்ணும்படி போக வேண்டும். அடுத்த ஊரில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். அடுத்த கிராமத்தில் இருக்கிற மக்களையும் விடுதலை செய்ய வேண்டும். அடுத்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். அடுத்த கிராமத்தில் இருக்கிற மக்களும், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அடுத்த கிராமத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக மாத்திரம் அல்ல. யூதர்கள் சொன்னார்கள், மேசியா வந்தால் அவர்கள் யூதர்களுக்கு மட்டுமே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, சகல ஜனங்களுக்கும் நான் ஆண்டவர். நான் சகல ஜனங்களுக்கும் நான் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். நான் சகல ஜனங்களுக்கும் விடுதலை அருளுகின்ற தேவன். நான் சகல ஜனங்களுக்கும் ஜனங்களையும் மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலேயும் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். பேராயர் C.C. மெக்காஃப் என்று சொல்லி ஒரு பேராயர் இருந்தார். அவர் எப்பொழுது பிரயாணப்பட்டாலும் ஒரு டாக்ஸி வாடகைக்கு எடுத்துக்கொள்வார். அந்த டாக்ஸில ஏறி அவர் போக வேண்டிய இடத்தை, அந்த லக்கை தொட்டு விடுவார். அவர் போகும்போதெல்லாம் அந்த டிரைவரோடு பேசிக்கொண்டே போவார். ஒவ்வொரு முறையும் அந்த டிரைவரை பார்க்கும்போது அவர் கையை பிடிச்சி, உன்னை மகிமையில் சந்திப்பேன் என்று சொல்வார். ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை சொல்லுங்க? உன்னை மகிமையில் சந்திப்பேன். ஒவ்வொரு முறையும் டாக்ஸி டிரைவரை கரங்களை பிடித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை மகிமையில் சந்திப்பேன் என்று சொல்லுவார் இந்த பேராயர். நாட்கள் கடந்து போனது. பிஷப் மெக்காஃப் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய டாக்ஸி வாடகைக்கு எடுக்கும் போதெல்லாம் அந்த டிரைவர் வந்தவுடனே அவன் கரத்தை பிடித்து கொண்டு, உன்னை மகிமையிலே சந்திப்பேன் என்று சொல்லுவார். வேலை முடிஞ்சு திரும்பி போகும்போது அவனை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை மகிமையிலே சந்திப்பேன் என்று சொல்லுவார். நாட்கள் கடந்தோடினது. ஒரு நாள் இந்த டிரைவர் தூக்கம் இல்லாமல் இரவு நேரத்தில் இருந்தார். தூக்கம் வரவில்லை. ஆனால் பேராயர் சொன்ன வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ளே தொனித்து கொண்டே இருந்தது. நான் மகிமையிலே உன்னை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டாரே, ஏன் அவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பித்து, அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்தார். அப்படியானால் யார் அவரை மகிமையிலே காண முடியும்? ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை தேடியவர்கள் என்பது அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நேரடியாக ஒரு நாள் அதிகாலையிலே புறப்பட்டு பேராயரை சந்திப்பதற்காக வந்தார் இந்த வாகன ஓட்டி. அந்த டிரைவர் வேகமாக வந்தார். பேராயர் அமர்ந்திருந்தார். ஐயா வணக்கம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், ஐயா, நான் இப்பொழுது கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்றேன். நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள், உன்னை மகிமையிலே சந்திப்பேன் என்று சொல்லி. அந்த மகிமையான இடத்திற்கு நானும் வருவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். நானும் அந்த மகிமையான வாழ்வுக்கு வர வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த மகிமையிலே கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி அவன் ஆணித்தரமாக சொன்னான். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு பேராயருடைய வார்த்தை ஒரு டிரைவரை மனமாற்றம் அடைய செய்து விட்டது. ஒரு பேராயருடைய, ஒரு போதகருடைய வார்த்தை ஒரு மனிதன், டிரைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்தித்திருக்கிறது. அவன் மனமாற்றம் அடைந்திருக்கிறான். மனமாற்றம் அடைந்து அதே பேராயரிடத்திலே வந்து சொல்லுகிறான், நான் நீங்கள் சொல்லுகிற அந்த மகிமையான இடத்திலே உங்களை சந்திப்பேன் என்பது உண்மை, நிச்சயம் என்று சொல்லி அவன் சொல்லிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நீங்கள் பார்க்க முடியும். குஷ்டரோகியாய் இருந்ததான நாகமானை குறித்து உங்களுக்கு தெரியும். குஷ்டரோகியா இருந்த நாகமான் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்கார பெண். அந்த பெண் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள்? என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்திற்கு போவாரானால் நலமாகும். ஒரு சரீரம் முழுவதும் ரணத்தோடு, சரீரம் முழுவதும் வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டி கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு அவள் வீட்டிலே அடிமை பெண்ணாக இருந்த அந்த பெண்மணி சொல்லுகின்ற வார்த்தை மதுரமாக மாற்றினது. பாருங்கள், சமாரியாவுக்கு போகின்றான். தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், இதிலே இந்த யோர்தான் இந்த நதியிலே நீ போய் என்ன செய்,
7 முறை முழுகி எழும்ப வேண்டும் என்று சொல்லுகின்றான். அப்படியே கீழ்ப்படுகின்றான். நடந்த சம்பவம் என்ன? அவனுடைய சரீரம், குஷ்டத்தினால் நிறைந்திருந்த சரீரம் அப்படியே மாறி சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சரீரமாக மாற்றப்பட்டதாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு குட்டி குழந்தை ஒருவேளை அந்த வீட்டு எஜமானுக்கு சொன்னது நிமித்தம் அந்த வார்த்தை அவனுக்கு மதுரமாக இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லாவிட்டால் எப்படி அவ்வளவு பெரிய படை தளபதி, அவ்வளவு பெரிய மனிதன், எங்கு சென்றாலும் வெற்றி பெற்று கொண்டிருந்த அந்த மனிதன் எப்படி சுகமடைந்திருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லலாம், நாங்க போனா சுவிசேஷம் சொல்ல முடியாது, அங்கு போனால் சுவிசேஷம் சொல்ல முடியாது, இந்த கிராமத்துக்குள்ள போனா எங்களை எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அதே கிராமத்திலே தேவையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் காத்து கிடக்கிற மக்கள் கூட்டம் இன்றைக்கு உண்டு. நம்ம பக்கத்துல கூட உண்டு, நம்ம கிராமத்துக்கு அருகாமையில கூட உண்டு. ஒருவேளை அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருட்பணி ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த மிஷன் சண்டேயிலே நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தயங்கினால் உங்களை மனமாற்றம் அடைய செய்து விடுங்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ஒரு பேராயர் சொன்னார், மகிமையிலே நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னாரே, அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்டானே. ஒரு மிகப்பெரிய படை தளபதி, அவனுக்கு சுகவீனமாயிருந்தது. அவனுடைய சுகவீனத்திற்கு சமாரியாவுக்கு போனால் என்னுடைய எஜமானுக்கு இந்த வியாதி மாறும் என்று சொன்னாலே, சொன்ன நிமித்தமே அவளுக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அதே போல இன்றைக்கு அநேக மக்கள் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். பழைய பாடலிலே, கன்வென்ஷன் பாடல் புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. எனக்கு தெரியாத பாடல் எல்லாம் நிறைய பழைய பாடல்கள் இருக்கிறது. இந்த பாட்டினுடைய வரியை நான் பாடுகிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளே இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ, எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியில் தொனிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. அடுத்த மாசம் 2வது ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுருங்க. வேலைக்கு போறவங்களுக்கு சொல்றேன், லீவ் போட்டு என்ன செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமையாவது அன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் போடுங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வேகமா போறதை என் கண்கள் காண்கிறது. ஆலய ஆராதனை முடிச்சுட்டு நான் வரும்போது வேலைக்கு சிலர் வேக வேகமா புறப்பட்டு போறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது வருஷத்துல இந்த சுவிசேஷ பண்டிகைக்கு வாங்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆத்துமா உன்மூலமாய் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரும் சொல்றாரே, ஒரு நாள் மாத்திரம் லீவ் போட்டுருங்களேன் தயவு செய்து. அடுத்த மாசம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷ பண்டிகை. நான் ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயம் பண்ண வேண்டும். நான் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் கண்டிப்பாக விடுமுறை எடுத்து விடுங்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நற்செய்தியை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு 3 குறிப்புகளை வேகமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதலாவது, எப்படி இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்.
அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்க போறேன். எப்படி இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? ஒருத்தர் வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:11. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிக்கலாமா? ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இன்றைக்கு முதலாவது நான் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? வசனத்தை பிரசித்தப்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லுங்கள். Let us proclaim the word of God and spread the gospel. ஆண்டவருடைய வசனத்தை பயன்படுத்தி, ஆண்டவருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதற்கு உதாரணமாக கிறிஸ்லர் என்று சொல்லப்படுகின்ற, பிரிட்ஜ் கிறிஸ்லர் என்று சொல்லப்படுகின்ற வயலின் கலைஞரை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வயலின் கலைஞர் இருக்கிறாரே, இவர் புகழ்பெற்ற வயலின் இசையமைப்பாளர். அவர் வயலின் வாசித்தா எல்லாருமே மயங்கி போயிருவாங்க. அவருடைய வயலினுடைய சத்தத்தை கேட்டாலே அப்படியே கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். அவ்வளவு திறமையான வயலின் வாசிப்புக்காரர். ஒரு நாள் அவர் என்ன செய்தாராம்? வெளிநாட்டுக்கு இசை வாசிப்பதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வயலினோடு புறப்பட்டு போனார். அங்க போகும்போது ஒரு இடத்துல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல தங்கி இருந்தார். அந்த வயலின் வாசிப்பதற்கான நாள் வருவதற்கு முன்பு அப்படியே ஒரு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போய் கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷாப் இருந்துச்சு. அது மிக விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடைக்குள்ள உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்த பொழுது ஒவ்வொரு பொருட்களாக பார்த்து கொண்டே வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொருள் அவரை கவர்ந்தது. அது என்ன? இவர் வைத்திருக்கிற வயலின் மாதிரி அங்க ஒரு அழகான வயலின் ஒன்று இருந்தது. அது கிட்ட போய் பார்த்தாரு. இவர் வயலினையும் கையில வச்சிருக்காரு, அந்த வயலினையும் பார்க்கிறாரு. ஒரு வித்தியாசமா இருக்கிறது, இந்த வயலினை எப்படியாவது நம்ம வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த ஓனருக்கு போறாரு. ஐயா, இந்த வயலின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, நான் ஒரு வயலின் கலைஞன், நான் ஒரு வயலின் வாசிக்கின்ற ஒரு மேதாவி, எனக்கு இந்த வயலினை கொடுத்துருங்க, எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொண்டார். அவர் சொன்னாரு, நீங்க வாங்க முடியாது. என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஏன் வாங்க முடியாதுன்னு சொல்றீங்க? அது விலை உயர்ந்த பொருள், அது விலை உயர்ந்த பொருள். அது 7 லட்சம் ரூபாய் அந்த வயலினுடைய விலை. உங்ககிட்ட இருக்குதா? 7 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த வயலினை எப்படி நான் வாங்க முடியும்? கண்டிப்பா இல்லையா. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நான் செய்ய போறேன், பணத்தை சேர்த்து வைக்க போறேன். நான் பணத்தை சேர்த்து வச்சு இந்த வயலினை எப்படியாவது நான் வாங்கிடுவேன், நீங்க வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு வந்துட்டார். நாட்கள் கடந்தோடினது. 3 மாதம் கழித்து 7 லட்சம் ரூபாய் பணத்தோட மறுபடியும் அந்த வயலின் கடைக்கு போறார். அடுத்த தேசத்துக்கு புறப்பட்டு போய் வயலின் கடையில போய் பார்க்கிறாரு, அந்த வயலின் இல்ல. அந்த கடைக்கார்ட்ட போறாரு, ஐயா, வயலின் கேட்டுட்டு போனே, 3 மாதத்துக்கு முன்பு இந்த வயலின் இங்கே தானே இருந்துச்சு, அதை நான் கொடுப்பதற்கு 7 லட்சம் ரூபாயோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னாராம், இந்த கடைக்காரரு, இந்த பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இந்த வயலினை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. ஐயா, அவருடைய விலாசம் கிடைக்குமா? கிடைக்குமே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிறிஸ்லருக்கு அந்த விலாசம் கொடுக்கப்பட்டது. நேரா அங்கிருந்து புறப்பட்டு போனார். அந்த மிகப்பெரிய பணக்காரர் இல்லத்துக்கு போனார். அவர் வீட்டு கதவை தட்டினார். ஐயா என்று சொல்லி உள்ள போனார். என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்க? ஐயா, உங்க வீட்டிலே ஒரு பொருள் இருக்கிறது, எனக்கு வேண்டும். என் வீட்டில் இருக்கிற பொருள் உனக்கு எப்படி தர முடியும்? நான் வச்சிருக்கிறது எல்லாமே விலை உயர்ந்த பொருள் ஆயிற்றே, உனக்கு தர முடியாது என்று சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் தர வேண்டும். அது என்ன பொருள்? அதுதான் நான் அந்த மால்ல பார்த்த வயலின் உங்க வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தந்து விடுகிறேன், எனக்கு அந்த வயலினை தந்து விடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னாராம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை பார்க்கறக்கே அழகா இருக்குது, அதை வீட்டில் என்ன செஞ்சிருக்கேன், என் அலமாரியில பூட்டி வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கேன்? அலமாரியில பூட்டி வச்சிருக்கேன். வேண்டாம், வந்து பார்த்துட்டு போ, அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னார். இந்த மனிதன் மிகப்பெரிய இசை கலைஞர், வயலின் வித்வான். அவர் சொன்னாரு, ஐயா, ஒரே ஒரு வாய்ப்பு தருவீங்களா? நீங்க தரமாட்டேங்க, பரவாயில்ல, அதை ஒரு முறை தொட்டு இசைத்து பார்த்து விட்டு தந்து விடுகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த வீட்டு எஜமான் சொன்னார், நீ இப்படி என்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிடலாம் நீ பார்க்கிற, பரவாயில்ல, இசையை நீ வாசித்து பார்த்து விட்டு உடனே தந்து விட வேண்டும். நான் கண்ணாடி அலமாரியிலே என்னுடைய அலங்காரத்திற்காக அதை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அந்த வயலினை எடுத்து கொடுத்தாராம். உட்கார்ந்திருந்தார்கள். வயலின் அவர் கரங்களில் கொடுக்கப்பட்டது. இசைக்க ஆரம்பித்தார். ஒரு பாடல் தான்
ஒரு பாடலைத்தான் வாசித்தாராம். அந்த ஒரு பாடலினுடைய கடைசி முடிவிலே அந்த பணக்காரர் சொன்னார், இந்த வயலின் இந்த அறைக்குள் இருக்க வேண்டியதில்லை, இது உங்கள் கையில் இருக்க வேண்டியது. ஏனென்றால் இது உலகமெங்கும் கொண்டு போகப்பட வேண்டும். இன்றைக்கு சுவிசேஷமும் அப்படித்தான். பைபிளை மூடுறோம், வீட்டுக்கு போறோம், வச்சிருவோம், அலமாரியில் இருக்கும். சில நேரம் சாயங்காலம் எடுத்து வாசிப்போம், சிலனா அடுத்த சனிக்கிழமை பைபிளை எடுத்துட்டு வேக வேகமா கொண்டு வருவோம். இன்றைக்கு சுவிசேஷமும் அப்படித்தான் வீட்டினுடைய அலங்கார பொருளாய் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்போம், ஆனா சொல்ல மாட்டோம். சுவிசேஷம் சொல்லணும்னு நினைப்போம், அது அழகு பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். உலகமெங்கும் இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வயலின் அப்படியே இலவசமாக உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அந்த இசைக்கலைஞருக்கு அந்த வயலினை இலவசமாக கொடுத்து விட்டாராம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார், சுவிசேஷம் என்னும் வயலின், சுவிசேஷம் என்னும் விதை, சுவிசேஷம் என்னும் வார்த்தையை நீங்க மனசுல வச்சிருக்கீங்க, பைபிள்ல இருக்குது, வீட்டுல அலமாரியில இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் அது உலகமெங்கும் போகவில்லை. அது உலகமெங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டிய காலம் வந்து விட்டது. நீங்க சொல்லலாம், அங்க போனா எதிர்ப்பு இருக்குதியா, இங்க போனா எதிர்ப்பு இருக்குதியா, இங்க போனா சுவிசேஷம் சொல்ல முடியாது, இங்க போனா சுவிசேஷம் சொல்ல முடியாது. மற்ற தெய்வங்களை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை பழி சொல்ல வேண்டாம். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக உங்களுடைய சாட்சியை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் கண்டிப்பாக சுவிசேஷம் வார்த்தையின் வழியாய் பிரபல்யமாகும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சுவிசேஷத்தை வார்த்தையின் மூலமாய் நாம் சொல்ல வேண்டும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட சுவிசேஷம் திறந்த வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. சமாரியாவில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. 4 குஷ்டரோகிகள் நினைச்சிருந்தாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். ஆனா அவர்கள் பஞ்சத்துல கிடக்கிற மக்களுக்கு, குஷ்டரோகிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கு போய் அவர்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்லி ஓடுகிறார்கள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அவங்க சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். கொஞ்சம் கூட தாமதிக்கல. பாத்துக்காங்க, 4 பேர் குஷ்டரோகிகள் உள்ள போறாங்க. குஷ்டரோகிகள் உள்ள வந்தா என்ன செய்வாங்க, அடிச்சு கொன்னு போட்டுருவாங்க. ஆனாலும் பாருங்கள், அந்த 4 பேர் நற்செய்தியை சுமந்து கொண்டு உள்ளே போகின்றார்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வருகின்ற மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கடந்து போகிற சுவிசேஷ ஊழியமும் அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த மேன்மையை சொன்னால் போதும், கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்பதை சொன்னால் போதும். அதற்கு முன்பாக, ஆண்டவரே, நான் ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேனா, நான் பாவம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று உங்களையே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை இந்திய தேசத்தினுடைய தென் தமிழகமாகிய நம்முடைய இந்த திருநெல்வேலி திருமண்டலம் பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யோசித்து பாருங்கள், கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாலும் 300 இன்றைக்கு ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் சொல்லப்படவில்லை, சுவிசேஷம் எட்டப்படவில்லை, சுவிசேஷம் மக்களுக்கு சரியாக போய் சேரவில்லை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வசனத்தின் வழியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 2வதாக ஒருவர் வாசியுங்கள், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடத்திற்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சுவிசேஷ வேலையை இயேசுவை போல செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ வேலையை அந்த ஊழியக்கார் செய்யற மாதிரி, இந்த ஊழியக்கார் செய்யற மாதிரி, இந்த குருவானவர் செய்யற மாதிரி, இந்த உபதேசியார் செய்யற மாதிரி, இந்த தம்பி செய்யற மாதிரி, இந்த தங்கச்சி செய்யற மாதிரி அல்ல, இயேசுவை போல செய்ய வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறார், தீவிரமாய் போவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த வசனம் சொல்லுகிறது, இதற்காகத்தான் நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன், மற்ற கிராமங்களுக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு தீவிரப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே,
அப்படிப்பட்ட தீவிரத்தோடு ஆண்டோடைய ஊழியத்தை செய்கின்றோமா என்றால் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்துக்கு போறது குறைந்து கொண்டே இருக்கிறது. காஸ்பல் டிராக்ஸ் கொடுக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நேராக இன்றைக்கு வார்த்தையை அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷகனுடைய வேலையை செய், அது இயேசுவை போல செய் என்று சொல்லுகிறார். Do the work of the gospel like Jesus did. இயேசு எப்படி செய்தாரோ அப்படி செய் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார்? தீவிரமாய் அடுத்த கிராமத்திற்கு போவோம், நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பேராயர் அசரியா அவர்களை உங்களுக்கு தெரியும். வெள்ளாளன்விளை கிராமத்திலே வாழ்ந்தவர். செம்மண்ணிலே இந்திய தேசத்தினுடைய படத்தை வரைந்து இந்தியாவுக்காக ஜெபித்தவர். பாருங்கள், எல்லா பேராயர் எல்லா நிலைகளையும் இழந்துவிட்டு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மிஷனரியாக தோர்னக்கல் என்கிற ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்து சென்றார். யோசித்து பாருங்கள், தோர்னக்கலுக்கு அசரியா போனனால தோர்னக்கல் திருமண்டலம் உருவாச்சு. ஒரு திருமண்டலமா இல்ல, அந்த திருமண்டலத்திலிருந்து ராயல்சீமா திருமண்டலம் உருவானது. அந்த திருமண்டலத்திலிருந்து கரீம் நகர் திருமண்டலம் உருவானது. இன்றைக்கு பஞ்சாரா திருமண்டலம் என்று ஒரு திருமண்டலம் உருவாக போகிறது. அன்பான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, ஒருவேளை அன்றைக்கு பேராயர் அசரியா அவர்கள் வெள்ளாரவளையிலேயே ஒரு டெண்டை போட்டு அங்கேயே பிரசங்கம் பண்ணி அங்கேயே இருந்திருப்பாரே, ஆனால் 3-4 திருமண்டலங்கள் உருவாயிருக்காது. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆந்திரா பகுதியிலே இன்னைக்கு ஊழியங்கள் நடைபெற்று இருக்காது. யோசித்து பாருங்கள், ஒரு திருமண்டலம் அல்ல, 3-4 திருமண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். என்ன அழைக்கின்றார்? இயேசுவை போல சுவிசேஷ ஊழியத்தை செய், இயேசுவை போல சுவிசேஷ ஊழியத்தை செய் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். எமில் ப்ரூனர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர், எமில் ப்ரூனர் என்ற ஒரு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் பாருங்கள், தீ எரிவதினால் நெருப்பு இருப்பது போல நற்செய்தி பணியினால் தான் திருச்சபை நிலை நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது? The church exists by mission as fire exists by burning அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியானால் தீ எரிவதினால் நெருப்பு என்று சொல்லுகிறோமே, அதே போலத்தான் சுவிசேஷம் சொல்லப்படவில்லை என்றால் திருச்சபை இல்லை, திருமண்டலம் இல்லை, ஊழியங்கள் இல்லை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நற்செய்தி பணி அவ்வளவு தீவிரமாய் சொல்லப்பட வேண்டும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. தேசத்துல நடக்கிற நிகழ்வு உங்களுக்கு தெரியாது. சுவிசேஷத்திற்கான தடைகள் இருக்கிறது. பேராயர் அசரியா அவர்கள் தோர்னக்கல் அங்க பேராயத்தை உருவாக்குவதற்கு முன்பாக அந்த திருச்சபை நடத்தி கொண்டிருக்கும் போது, திருச்சபையில் ஆராதனை நடந்து கொண்டே இருக்குமா. ஆராதனை நடந்து கொண்டே இருக்கின்ற வேளையில திடீர்னு சொல்லி, ஐயா ஆராதனையை நிறுத்திட்டு எல்லாரும் கையை தூக்குங்கன்னு சொல்லுவாராம். எல்லாரும் கையை தூக்கிட்டு உங்க தலையில கையை வைங்கன்னு சொல்லுவாராம். எல்லாரும் தலையில கையை வச்சுட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, ஐயோன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாராம். நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு, இப்ப சொல்லுங்களேன், கையை தூக்கியாது சொல்லுங்களேன், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோங்கிற வார்த்தை வரமாட்டேக்குதே. ஏன்? அன்றைக்கு கற்றுக் கொடுத்த பேராயர் அசரியா அவர் சொன்னாரு, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், the great week of witness, the great week of witness எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? அதுதான் சாட்சி வார ஊழியங்கள். நமக்கு சாட்சி வார ஊழியம் இருக்கு இல்லையா? ஒரு வாரம் அந்த வீக் முழுவதும் இங்க கொட்டு அடிச்சு பாட்டை படிச்சு அது அப்படியே போகும். பக்கத்துல இருக்கிற திருச்செந்தூர் பட்டி, பக்கத்துல இருக்கிற கிராமம், இங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, அதுதான் the great week of witness, சாட்சி வார ஊழியங்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல செஞ்சதை தோர்னக்கல்ல போய் செய்றார். தோர்னக்கல்ல போய் அவர் செஞ்சதுனால என்ன நடந்துச்சு? திருமண்டலங்கள் ஊழியங்கள். மக்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுளுடைய பிள்ளைகளை, கடைசியாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம், வேகமா வாசிங்க. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இறுதியாக சுத்தமாக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். The cleansing gospel, உங்களையும் மற்றவர்களையும் பரிசுத்தமாக்குகின்ற ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, 3
குறிப்புகளை உங்களோடு ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தோடு சுவிசேஷத்தை சொல்லிவிடுங்கள். தீவிரமாய் சுவிசேஷத்தை சொல்லிவிடுங்கள். பரிசுத்தமாக்குகிற சுவிசேஷத்தை சொல்லுங்கள். பரிசுத்தமாக்குகிற சுவிசேஷம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. ஒருவருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்றோம்னா அது நல்ல நிலமா இருந்துச்சுன்னா அது எப்படி கனி கொடுக்குமா? 100, 60, 30 பலன் கொடுக்குமா? சிலது புறக்கணிச்சுட்டு போவோம். நீ வேற வேலைப்பா, உனக்கு வேற வேலை கிடையாது. ஆமா, சொல்ல வந்துட்டாயா, சொல்ல நீ ஒழுங்காரு அப்படிமா. அப்படியெல்லாம் கால தூசியை உதறிடுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் பாதங்களில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு வந்து விடுங்கள். ஆனா ஒருத்தன் வந்து தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், ஆண்டவரை அறிந்து கொண்டான் என்று சொன்னால், உணர்ந்து கொண்டாள் என்று சொன்னால் அவனுக்கு என்ன ஆசீர்வாதமா? 100, 60, 30 அவன் பலன் கொடுக்கின்றவனாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த ஒரு சோப்பு கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். நான் சொல்றதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல. சோப்பு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய சோப்பு வியாபாரம், அவர் சோப்பு வியாபாரம் செஞ்சு நிறைய சோப்புகளை தயாரிச்சு விற்று கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய நண்பர் ஒரு சுவிசேஷகர், அவர் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து சுவிசேஷகர், அவர் வந்து சோப்பு வியாபாரி. அவர் சோப்பு வியாபாரியை பார்த்து அந்த சுவிசேஷகர் சொல்றாரு, நல்லா வேலையா சோப்பை விற்கிறேன்னு சொல்றீங்க, இந்த பிள்ளைங்களெல்லாம் பாரு என்ன அழுக்கா இருக்காங்க, இவங்க ட்ரெஸ்ல எல்லாம் பாரு என்ன அழுக்கா இருக்குது, ஏன் சோப்பு இவங்களுக்கு கொடுக்கலையா, சோப்பை அவங்க எடுக்கலையா என்று சொல்லி கேலி பேசி கொண்டிருந்தார். இவர் பார்த்து கொண்டே இருந்தார். சில நிமிடம் கழித்து சோப்பு வியாபாரி சொல்றாரு, எப்பா நீனும் சுவிசேஷகரா தானே இருக்க, பக்கத்துல எத்தனை கிராமத்துக்கு போற, சுவிசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு தானே வந்துகிட்டு இருக்க, ஆனா யாராவது ஒருத்தராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் இயேசுவை ஏற்றிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் ஆண்டவரை ரட்சகரா ஏற்றிருக்காங்களா? பாரு, நடக்கலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த சோப்பு விற்கிறவர் சொல்றாரு, சோப்பு விற்கிறது தான் என் கடமை, சோப்பை வித்துருவேன், ஆனா அது வீட்டு அலமாரியில் இருக்குதா, வீட்டுல சோப் கேஸ்குள்ள இருக்கான்னு தெரியாது. அந்த சோப்பை எடுத்து துணியை தோச்சாதனங்க அழுக்கு போகும், அந்த சோப்பை எடுத்து சரீரத்தில் போட்டாதனங்க அழுக்கு போகும். அன்பான சகோதரனே, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, என் சோப்பை அக்செப்ட் பண்ணலன்னா எப்படி அவனுக்கு அழுக்கு போகும்? உடனே சொன்னாரு சுவிசேஷகர், அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்? நான் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். யார் ஒருவன் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம். யார் ஒருவன் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு மேன்மை. யார் ஒருவன் அந்த சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணி, நான் பாவி, நான் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவனுக்கு மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி 2 பேரும் பேசிக்கொண்டார்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒருவேளை ஒரு சாதாரண சோப்புக்காரு, ஒரு சாதாரண சுவிசேஷகள் 2 பேரும் பேசிக்கொள்ளுகின்ற வார்த்தையை பார்க்கின்றீர்களா? நிறைய நேரங்களிலே நாம் சுத்தமாக்குகின்ற இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுத்தமாக்குகின்ற சுவிசேஷம். இந்த ஆண்டு நான் ஒரு 5 பேரையாவது சுத்தமாக்கிடுவேன். இந்த ஆண்டு நான் முதல்ல சுத்தமாயிட்டு தான் போவேன். ஆண்டவரே, எனக்கு நானே அசுத்தமாத்தான் இருக்கிறேன், நானே பரிசுத்தம் இல்லாமத்தான் இருக்கிறேன், நானே அசுத்தமான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசுற ஆண்டவரே, தெரியாம பேசியிருக்கிற ஆண்டவரே, தெரிஞ்சும் பேசுற ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் உம்முடைய சுவிசேஷத்தை, இந்த பரிசுத்தமான சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இந்த வேளையிலே கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சுவிசேஷத்தை வசனத்தின் வழியாய் சொல்லுங்கள். சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தீவிரம் காட்டுங்கள். சுவிசேஷத்தை, பரிசுத்தமாக்கும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய மேன்மையை தந்து, அவருடைய ஆசீர்வாதத்தை தந்து, அவருடைய கிருபைகளை தந்து கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.